வெங்கட் பிரபு உள்ளே வந்து வருவார். கட் பண்ண பின்னாடி யுவன் வருவார், பிரேம்ஜி, வைபவ், சிவா, ஜெய், இவங்க எல்லாம் வர மாதிரி. ஆமாம், நிறையா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஓப்பனிங்கே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அதை இப்போ நான் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு முடியல, சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இல்லை, படமே வேறு லெவல் படம் தான். அது வந்து வேறு லெவல் திங்கிங்கில், அதான் எங்கள் அண்ணனோட ஸ்டைலில் ஆஸ் யூஷுவல் படம் ஓப்பனிங்காக ஜாலியாக ஆரம்பித்து ஒரு ஃபைட்டு சாங்கு அப்படிலாம் முடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான விஷயம் ஆரம்பித்து யூனோ அந்த இன்டர்வல் அப்படின்னு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அப்படி சக்கச்சா அப்படி நெருப்பு மாதிரி பத்தினி அப்படி எரிஞ்சுக்கிட்டு அப்படி பிச்சு நெருக்கும். தளபதி வேற லெவல் பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயமும் மக்கள் மத்தியில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுறது என்னன்னா அவங்களோட ரீமிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் சாங்ஸ். ஸோ அது எப்படி வந்திருக்கு? ஆமாம், அதுவும் இதில் இருக்குது. ஆஸ் இட் இஸ் அண்ணன் படத்தில் எல்லா படத்துலையும் நான் போயிட்டு கூட யுவனோட ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து நம்ம சென்னை 28 இல்லை ஜல்சா ரீமிக்ஸ், மங்காத்தால விளையாடு மங்காத்தா ரீமிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஒரு படத்தில் ஒரு சாங் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி எண்டில் அந்த ப்ளூபர்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் போடுவோம். ஸோ அதில் வந்து என்னோட ரீமிக்ஸ் வரும். அந்த படம் எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகுதோ அந்த வருஷத்தோட இது 2024 அப்படின்னு இதில் சொல்லி டைலாக்லாம் சொல்லி ரீமிக்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ அது ஆஸ் இட் இஸ் இதில் வந்து விசில் போர்டு ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன். எண்டு டைட்டில்ஸில் படத்தோட ஓப்பனிங் சாங் அதுதான். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் அது ஃபோக் சாங் தான், இன்னும் கொஞ்சம் நான் என் ஸ்டைலில் ஃபாஸ்ட் ஃபோக் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ப்ராபப்ளி ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளானில் இருக்குது. எஸ், வி ஆர் வெயிட்டிங் அப்படி தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ ராஜா சாருடைய ஒரு மியூசிக் வந்து திருப்பி ரீமிக்ஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ஸோ அது என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்? ஆமாம், அதுவும் ஒரு சூப்பர், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வேறு லெவல் சாங். அது ரெண்டு மிக்ஸும் இருக்குது. இவனோட மிக்ஸும் வரும் படத்தில், என்னோட மிக்ஸும் வரும். ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த சாங்கை, ராஜாபா சாங் எடுத்து. ஸோ அது ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது படத்தில், ஒரு சுமார் 2 minutes ஃபாரின் சீக்வன்ஸ் மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து என்னோட மிக்ஸும் வரும், இவனோட மிக்ஸும் வரும். ரெண்டு பேர் மிக்ஸும் மாற்றி மாற்றி வர மாதிரி. ரெண்டு பேரோட மிக்ஸும் மிக்ஸ் ஆயிருக்கும். ஓகே, ஒரே சாங் ரெண்டு பேர் மிக்ஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இன்னொரு என்னன்னா சார், இப்போ ஃபேமிலிக்குள்ளே ஒர்க் பண்ணுறப்ப டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அப்போ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க யூஸ்வலாக? அந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை எங்களுக்குள்ள. எது நம்மளுக்கு படத்துக்கு தேவையோ அது வந்து உள்ளே இருக்கும். எங்கள் அண்ணன் படத்தில் மட்டும் மெயினாக வந்து நான் ரீரிகார்டிங்கில் போய் உட்காருவேன். உட்காந்து இது இப்படி பண்ணலாமா, இது வைக்கலாமா, அப்படி இப்படிலாம் டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ நான் இவனோட அசிஸ்டன்ட் தான், ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே இவனோட அசிஸ்டண்ட்டு. ஸோ அதை இன்னும் நல்லா தூக்கி இன்னும் மக்கள் இன்னும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எது நல்லாயிருக்கோ அதை வைப்போம் அதை ரீரிகார்டிங்கில். இப்போது மங்காத்தா பார்த்திங்கன்னா வந்து படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் வந்து தீம் போட்டாச்சு, அந்த தீம் வந்து போட்டாச்சு. அதை வச்சு ஷூட் பண்ணலை. ஆனால் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எடிட்டிங்லாம் முடிஞ்சு ரீரிகார்டிங் போது அந்த தீமை வச்சே நான் வந்து எங்கெல்லாம் வந்து அந்த தீமை பேஸ் பண்ணலாம், இங்கே இது வைக்கலாம். ஒரு சீனில் வந்து தலை வந்து ஒரு 11 கெட்டப்ஸில் வருவார் ரூம்குள்ளேயே, அங்கே இது வைக்கலாம். இப்போ தலை இன்ட்ரோக்கு இது வைக்கலாம், இப்போது மங்காத்தா தலை 50 வரும்போது இது வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் எடுத்து வைப்போம். வச்சு இந்த சீனுக்கு இது செட் ஆகுதா அப்போ விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான்.